அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். கோவை மாவட்ட 2வது முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் கௌரவ செயலாளர் உமர் ஷரீஃப் பேசுகிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம். அதிகமாக சதக்காக்களும் ஜக்காத்துகளையும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வாரி வழங்கக்கூடிய மாதம். இதே போன்று சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய இந்த மகளிர் சங்கத்திற்காக 10,10,10,000 ரூபாய் நிதி நன்கொடை வசூல் செய்து அந்த தொகைக்கு இணைய மானியமாக அரசிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பெற்று இன்று வரை 100% முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட சகோதரிகளுக்கு ரூபாய் 10,000 வீதம் ஜமாத்தார்களை முன்னிறுத்தி வழங்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் லாஸ்ட் இயர் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின நன்கொடை தொகைக்கு உண்டான ரசீது. இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸருடைய கையெழுத்து இருக்குது. ஸோ 100% யாரெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற ரெசீட் உங்கள்கிட்ட இருக்குது. ரெண்டாவது, ஜமாத்தார்களை முன்னிறுத்தி அவங்க மொஹல்லாவில் ஒரு கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அந்த கேம்ப் மூலமாக நம்ம பயனாளிகளுடைய படிவங்களை பெற்று அதில் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்படிங்கிறத ஜமாத்தார்கள் பரிந்துரை செய்கிறார்களோ அவர்களுக்கு நேரடியாக இந்த சங்கத்தின் வாயிலாக நம்ம பணத்தை அனுப்புகிற ஏற்பாடு தான் பண்ணுறோம். ஸோ இந்த படிவம் என்பது அந்த மொஹல்லாவில் வாழக்கூடிய பெண்களுடைய நிலையை பற்றி அறிவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு பயோடேட்டா சம்பந்தமான படிவம். இது கடந்த முறை இந்த சங்கத்திற்கு பணம் கொடுத்தவர்களுடைய பிடிஎஃப் பட்டியல். யாருக்கு வேணாலும் கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் இதை கொண்டு வெளியில் விமர்சனம் செய்வது, டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, சங்கடங்களை உருவாக்குறது இருக்கக்கூடாது. இது அமானிதம், பைத்துல் மால். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக சமூக மக்கள் வழங்கக்கூடிய நன்கொடை. நம்ம இதை வெளிப்படைத்தன்மையோடு அரசாங்கத்தோடு இணைந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சகோதரிகளுடைய லிஸ்ட்டு. எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அவங்க யார் என்னங்கிற முழு விவரமும் நம்ம கையில் இப்போ வரைக்கும் அப்டேட்டடாக இருக்குது. போன தடவை 97 நபர்களுக்கு 9,70,70,000 ரூபா கொடுத்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இது என்னுடைய பணம் அல்ல, நாம் அனைவரும் இணைந்து திரட்டிய நன்கொடை. இந்த போன வாரம் 17ஆம் தேதி 21,30,000 ரூபாய்க்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் கொடுத்திருந்தாரு. அந்த வகையில் 213 சகோதரிகளுக்கு நோன்பு ஆரம்பிப்பதற்கு சரியாக 2 நாட்கள் முன்பு 10,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு போய் சேர்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்கள் என்ன நம்பிக்கையில் என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்களோ அதை நான் பூரணமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இப்போ வரைக்கும் செஞ்சு முடிச்சிருக்கேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த சங்கம் என்பது தனிப்பட்ட நபருடைய சங்கம் அல்ல, இது அரசாங்கத்தினுடைய சங்கம். இது போன்ற ஏராளமான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உண்டு. வடநாடுகளில் இருப்பதை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருப்பதை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளது. ஆகவே இந்த மகளிர் சங்கத்திற்கும் ஜமாத்திற்கும் இடையில் ஒரு பாலமாக நின்று செயல்படுவதற்கே நான் விரும்புகிறேன். அரசாங்கத்தில் வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் ஜமாத் மூலமாக அந்த மொஹல்லாவில் செயல்படுத்தும் பட்சத்தில் அந்த மொஹல்லா மேம்பாடு நிச்சயமாக உருவாகும். ஆக அரசாங்கத்திற்கும் இந்த போன்ற மகளிர் சங்கம் மற்றும் இதர திட்டங்கள் ஜமாத்தார்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்து செயல்படுவதற்கு மட்டும்தான் நான் விரும்புகிறேன். இந்த கௌரவ செயலர் என்ற பதவியெல்லாம் பணி செய்வதற்கு மட்டுமே அன்றி பெருமைக்காக அல்ல. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இந்த மகளிர் சங்கத்தில் நான் உள்பட சகோதரர் KU முஜிபுர் ரஹ்மான், K ராஜா ஹுசேன், M அப்துல் ஹக்கீம், இனியும் 2 சகோதரர்கள் நம்மோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடிய இந்த காலச்சூழலில் அருமை கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்கள், இந்த சங்கத்தை நீங்கள் தத்தெடுக்க வேண்டும். இது உங்களுடைய சங்கம். உங்களுடைய மொஹல்லாவில் உங்களால் இந்த சங்கத்தின் மேம்பாட்டிற்காக, உங்கள் மொஹல்லாவில் வாழக்கூடிய ஏழை எளிய முஸ்லீம்களுடைய மேம்பாட்டுக்காக எவ்வளவு நிதி நன்கொடை வசூல் செய்து தர முடியுமோ அதை நீங்களே உங்கள் கைப்பட அரசாங்கத்திடம் கொண்டு சேர்த்து அதற்கு இணையமானிய தொகை வாங்க வேண்டிய மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஓடி பிடிச்சு செஞ்சிருவோம். அது வரும் பட்சத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய உங்கள் மொஹல்லாவில் வாழக்கூடிய ஏழை எளிய முஸ்லீம்களுக்கு அந்த தொகையை வெளிப்படைத்தன்மையோடு கொடுத்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வறுமையையும் பிரச்சனையையும் படிப்படியாக குறைப்பதற்கு இணைந்து பணி செய்ய வேண்டும். அதற்கு நான் ஜமாத்துக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு பாலமாக இருப்பதற்காக மட்டும்தான் இந்த கௌரவ செயலர் என்ற பொறுப்பை வகித்து வருகிறேன். ஆகவே கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்கள், சமூக தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய சதக்காக்கள், ஜக்காத்துகள், நீங்கள் ஏழை எளிய முஸ்லீம் பெண்களுக்கு செய்ய விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள் உங்கள் ஜமாத் மூலமாக செய்ய வேண்டும். உங்களுடைய நன்கொடை தொகை அது 1000 ஆகட்டும், 5000 ஆகட்டும், 10,000 ஆகட்டும், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எவ்வளோ அதிகமாக நீங்கள் வளர்ந்து விரும்பினாலும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகத்திடம் மகளிர் சங்கத்திற்கு இந்த தொகையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நிர்வாகிகளும்
அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் தயாராக உள்ளோம். இந்த பணியினை சிறப்பாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்திச் செல்ல வேண்டும். இதற்கு உயிரோட்டமாக ஜமாத்தார்களும் சமூக முக்கியஸ்தர்களும் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த ஜமாத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு பாலமாக மட்டுமே நின்று செயல்பட விரும்புகிறோம். நம்முடைய பணியை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாம் 10 லட்சம் ரூபாய் நிதி நன்கொடை வசூல் செய்து அதை அழகான முறையில் அரசாங்கத்தின் அந்த வங்கிக் கணக்கில் செலுத்தி அடுத்த கட்டமாக 20 லட்சம் ரூபாய் இணைய மானிய தொகையை பெற்று இப்பொழுது எப்படி வெளிப்படைத்தன்மையோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமோ 1% குறைவில்லாமல் இன்ஷா அல்லாஹ் நாம் சிறப்பான முறையில் இதை நாம் செயல்படுத்த வேண்டும். இதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஒற்றுமையோடு நின்று இந்த பணியை செய்து இந்த சமூகத்தை மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். இதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பணியை ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாம்.